பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியை நீக்கியுள்ள அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் புதிதாக 21 பேர் கொண்ட நிர்வாக குழுவை அமைத்துள்ளார். பாமகவில் ராமதாசுக்கும் அவருடைய மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அருள் எம்எல்ஏவை பாமக கொறடா பதவியிலிருந்து நீக்கிய அன்புமணி சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்தார். அதே நாளில் ராமதாஸ் அருள் எம்எல்ஏ கொறடாவாக தொடர்வார் என்று தெரிவித்து கடிதம் அளித்ததால் பாமக இரண்டாக செயல்பட்டு வருகிறது. தந்தை மகனிடையே நீடிக்கும் மோதலால் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் குழப்பமடைந்துள்ள நிலையில் அடுத்த அதிரடி நடவடிக்கையாக பாமக நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியை நீக்கி ராமதாஸ் நடவடிக்கை எடுத்துள்ளார். புதிதாக தமது தலைமையில் 21 பேர் கொண்ட நிர்வாக குழுவை அமைத்து ராமதாஸ் அறிவித்துள்ளார். புதிய குழுவில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சிவப்பிரகாசம், பூத்தா அருள்மொழி, ஏ.கே. மூர்த்தி, பேராசிரியர் தீரன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர்.